அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாபி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை அம்மா தஃப்சீர் தொடர் சூரா அல் மாஊன். எத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகும் என்பதை அடுத்த 3 வசனங்களும் விளக்குகின்றன. அவற்றை இணைத்து புரிந்து கொள்ளும் போதுதான் இவ்வசனத்தின் கருத்து நன்கு தெளிவாகிறது. கேட்டிற்கு உட்படும் அத்தொழுகையாளிகள் 3 பண்புகள் கொண்டிருப்பார்கள் என இவ்வசனங்கள் 3ம் விளக்குகின்றன. 1. தொழுகை குறித்து கவனயீனமாக இருத்தல். 2. பிறருக்கு காட்டத் தொழுதல். 3. கைமாறாக கொடுக்கத்தக்க சாதாரணமான பொருட்களை கூட கொடுக்காது தவிர்த்து கொள்ளல். முதலாவது பண்பாக அத்தியாயத்தின் 5ஆம் வசனம் குறிப்பிடும் தொழுகையில் கவனயீனமாக இருத்தல் என்பதற்கு அல் குர்ஆன் குறிப்பிடும் அரபு பதம் சாஹூன் என்பதாகும். சஹ் என்ற அச்சொல்லின் மூலம் மறத்தல், அக்கறையற்று இருத்தல் என்பது பொருளாகும். இக்கருத்தை விளக்கும் போது இமாம் தபரி தொழுகை நேரத்தை பேணாது விடல் அல்லது தொழுகையையே அக்கறையற்று விட்டுவிடல் என்ற கருத்தை குறிக்கும் என கூறுகிறார். இமாம் ஜமக்ஷரி அவர்களோடு இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தொழுகையை போன்று தொழாது பணிவும் பயபக்தியும் மற்ற அவசரமாக தொழுதல் என்ற கருத்தை இணைக்கிறார். இமாம் இப்னு ஆஷூர் இன்னும் தெளிவாக கீழ்வருமாறு விளக்குகிறார். முகஸ்துதிக்காகவே அன்றி இவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதில்லை. தனித்திருந்தால் இவர்கள் தொழுகையை விட்டு விடுவார்கள். தொழுகையை இவர்கள் உணர்வுபூர்வமாகவும் தூய்மையோடும் நிறைவேற்றுவதில்லை. அந்த வகையில் இவர்கள் தொழுகையில் இருந்தாலும் வணக்கம் செய்வது பற்றிய உணர்வின்றி அதனை மறந்திருப்பவர் நிலையிலேயே இருப்பார். 2. பிறருக்கு காட்டுவதற்கே தொழுகிறார்கள் என்ற வசனம் இப்பகுதியில் அவர்களது அடுத்த பண்பை விளக்குகிறது. இவர்கள் உண்மையாக தொழுகையில் இல்லை. தொழுகையில் எந்த அக்கறையும் ஈடுபாடும் அவர்களுக்கு கிடையாது. பிறரிடம் தம்மை மார்க்க ஈடுபாடு கொண்டவர்கள் என காட்டி சில நலன்களை ஈட்டிக் கொள்ளலாம் என்பதை இவர்களது நோக்கம் என இவ்வசனத்தின் மூலம் தெளிவாகிறது. இது தொழுகை குறித்து அவர்கள் கவனயீனமாக இருப்பார்கள் என்ற கருத்தை உறுதிப்படுத்துவதாகவும் கவனயீனம் என்ற கருத்தை விளக்குவதாகவும் அமைகிறது. அதனையே நாம் முன்னால் பந்தியில் விளக்கினோம். பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் என்பது உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டும் நயவஞ்சர்களை குறிக்கிறது என்ற வகையில் அத்தியாயத்தின் 4ஆம் வசனத்திலிருந்து இறுதி வரையிலான இப்பகுதி மதீனாவில் இறங்கியது என சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். இக்கருத்து எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்ற வாதத்திற்கு அப்பால் இந்த அத்தியாயம் தான் எடுத்துக்கொண்ட கருத்தை விளக்க பொருத்தமான மாதிரிகளை இங்கே எடுத்து விளக்குகிறது என்பதையே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். 3. கைமாற்றாக கொடுக்கத்தக்க சாதாரண பொருட்களையும் கொடுக்காது தவிர்த்துக் கொள்கிறார்கள் என்பது நாசத்திற்கு உட்படும் தொழுகையாளிகளின் அடுத்த பண்பாக குறிப்பிடுகிறது. இப்பண்பை விளக்க முன்னால் இவ்வசனம் பிரயோகித்துள்ள மாஊன் என்ற சொல் சரியாக புரிந்து கொள்ளப்படுவது அவசியம் என்ற வகையில் அதற்கான பொருளை நோக்குவோம். இச்சொல்லின் பொருள் குறித்து அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் 3 அபிப்பிராயங்களை முன்வைக்கின்றனர். மாஊன் என்ற சொல்லை குறைஷியர் தமது மொழி வழக்கில் செல்வம் என பாவித்துள்ளனர். அந்த வகையில் மாஊன் என்பது செல்வம் என்ற கருத்தை குறிக்கிறது. பொதுவாக மொழியில் ஊசி, மண்வெட்டி, கத்தி போன்ற கைமாற்றாக கொடுக்கப்படும் பொருட்களை குறிக்க இச்சொல் பாவிக்கப்படுகிறது என்பது 2வது அபிப்பிராயமாகும். மாஊன் என்ற சொல் ஜகாத் என்ற கருத்தில் மொழியில் பிரயோகிக்கப்படுகிறது என்பது 3வது அபிப்பிராயமாகும். இச்சொல்லுக்கு கொடுக்கப்பட்ட இம்மூன்று கருத்துக்களும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டவை என கொள்ள தேவையில்லை. ஏனெனில் செல்வம், ஜகாத், கைமாற்றாக கொடுத்தல் என்ற 3 பொருள்களும் ஒன்றுக்கொண்டு நெருக்கமானது என்பது மிக தெளிவான விடயமாகும். எனினும் கைமாற்றாக கொடுக்கத்தக்க அற்ப பொருட்கள் என்ற பொருள் மிக பொருத்தமாக தெரிகிறது. ஏனெனில் அதுவே இப்போலி தொழுகையாளிகளின் மனநிலையை மிக சரியாக படம் பிடித்து காட்டுகிறது. அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவது எப்படி போனாலும் கத்தி, வாளி, மண்வெட்டி போன்ற அற்ப பொருட்களை கைமாற்றாக கொடுப்பதை கூட தவிர்த்துக் கொள்பவன் இவன் என்கிறது இவ்வசனம். இத்தகையவன் எப்படி அனாதையை பராமரிப்பான்? இம்மனப்போக்கால் அவன் அவனது உரிமைகளை பறிக்கும் நடத்தையே கொண்டிருப்பான் என்பதையும் இவ்வசனம் உணர்த்துகிறது. இந்த வகையில் இவ்வசனம் ஆரம்ப வசனங்களோடு நன்கு தொடர்பட்டு அமைந்துள்ளது என்பது தெளிவானதாகும். இப்போது இந்த விளக்கங்களின் பின்னணியிலிருந்து இவ்வசனங்கள் கூற வரும் கருத்தை நோக்குவோம். தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஆரம்பித்தது இப்பகுதி. தொழுகை என்பது படைப்பாளன் இறைவனுக்கு முன்னால் நிற்கும் ஒரு செயற்பாடாகும். எனவே
மனிதன் தனது பெருமை, அகம்பாவம், ஆணவம் என்பவற்றை உள்ளத்தை விட்டு அகற்றி உள்ளம் நிறைந்த பணிவுடனும் பயத்துடனுமே நிற்க வேண்டும். அப்போது அவனால் அனாதைக்கு கொடுமை புரிய முடியாது. உணவின்றி ஒரு மனிதன் துன்புற்று வாழ்வை பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியாது. தொழுகை இவற்றில் எதனையும் செய்யாவிட்டால் அது உயிரற்ற வெறும் வெளித்தோற்றம் மட்டுமே ஆகும். அது சமூகத்தின் மரியாதையையும் நல்லெண்ணத்தையும் பெறுவதற்கான ஒரு வழிமுறையே தவிர வேறில்லை. அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும் என்பதில் சந்தேகமில்லை. அல் குர்ஆன் பொதுவாக வணக்கங்களின் வெளித்தோற்றத்தை அது எதிர்பார்க்கும் அகத்தோற்றம் இல்லாத போது ஏற்றுக்கொள்வதில்லை. கீழ்வரும் இறைவசனங்களை அவதானிக்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் உங்களது முகங்களை திருப்புவதல்ல நற்காரியம். 2வது அத்தியாயம் 177வது வசனம். அவற்றில் இறைச்சியோ இரத்தமோ இறைவனை அடைவதில்லை. உங்களது இறை பிரக்ஞையே அவனை அடைகிறது. 22வது அத்தியாயம் 37வது வசனம். இங்கும் மேலே விளக்கிய அதே கருத்தையே அல் குர்ஆன் விளக்குகிறது. வணக்கத்தை வெறும் வெளித்தோற்றமாகவும் இயந்திரத்தரமான இயக்கமாகவும் பார்த்து அதன் நோக்கத்தையும் அது எதிர்பார்க்கும் உள்ள பக்குவத்தையும் மறந்துவிடாதீர்கள் என அது கூறுகிறது. அத்தியாயம் தந்த சிந்தனைகளின் சுருக்கம். 1. அல் குர்ஆன் முன்வைக்கும் மார்க்கமானது இறைவன் மீது பக்தி கொண்டு அவனுக்கான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டால் மனிதன் வெற்றியடைந்துவிட முடியும் என்ற சிந்தனையை கொண்டுள்ள பக்தி மார்க்கம் அல்ல. அது நற்செயல்களே இறைவனை அடைவதற்கான வழி என அறவாழ்வை வலியுறுத்தும் மார்க்கம். 2. வணக்க வழிபாடுகள் என்பவை இறை நெருக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்றுவித்தலாகும். இறை நெருக்கத்தை அடையும் போது மனிதன் தீமைகளிலிருந்து விலகி வாழ்வது சாத்தியமாகிறது. இந்த இலக்கின் அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படாத போது அதன் வெளித்தோற்றம் எத்தகைய பெருமதியும் மற்றதாகிறது. இத்துடன் சூரா மாஊன் விளக்கம் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.